நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான கப்பீஸை ப்ரீட் பண்ணி வளர்த்திருப்போம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியும் அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ யூனிக்காகவும் இருக்கும். அந்த இம்போர்ட்டட் கப்பிக்கு போட்டியாக வர மாதிரி இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டி வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் மாலிஸ். இப்போ கப்பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நார்மல் கப்பீஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய இம்போர்ட் புதுமான கப்பீஸ் வந்து ப்ரீட் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான மாலிஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணி இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மாலிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, பிளாக், ஒயிட் அப்படிங்கிற இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா மாலிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதிலே பலூன் மாலின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி குண்டா உரண்டையாக பலூன் மாதிரி வர ஆரம்பிச்சது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, பிளாக், ஒயிட் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. நார்மலாக பெட் ஷாப்லையும் கிடச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேயே மூன்டைல் வர ஆரம்பிச்சது. நிலா அரநிலா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூன்டைல் மாலிஸ் வந்து வர ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேசியா அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக ப்ரீடிங் பண்ணி புது வெரைட்டியாக புது மியூட்டேஷனாகவும் நம்ம மார்க்கெட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க, சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்போ நம்ம கிட்ட எல்லாமே மோஸ்ட்லி அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிடைக்காம இருந்துச்சு, ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ரேட் குறைஞ்சி எல்லாத்துக்கும் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அந்த மாலிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த மாலியில் நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு ஒரு ப்ரீடர் மூலியம். அதாவது தெரிஞ்ச நம்ம இம்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் இம்போர்ட் பண்ணுறப்ப நம்ம ஒரு சில மாலி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அந்த மாலி நம்மளுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாலி தான் நம்ம சேல்ஸுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்போம் பார்த்தீங்கன்னா இந்த மாலி எல்லாமே தான் சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம 1 இல்லை 2 இல்லை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பீஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து என்னென்ன வெரைட்டி அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ஒயிட், அதாவது பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயிட் கிடையாது, வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங்காக இன்னும் நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஓகேங்களா, பிளாட்டினம் ஒயிட் டம்போயர் மாலி இருக்குது மூன்டையில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா மாலின்னு சொல்லுவாங்க, அதாவது வரிக்குதிரை மாதிரியே இருக்கும். ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரிக்குதிரை மாதிரியே ஜீப்ரா வாட் இருக்கும். ஸோ அந்த மாலியும் நம்ம கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டட் மாலிம்பாங்க, டால்மேஷன்பாங்க, பியூர் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிளாக் பேச்சஸ் வந்து டாட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ, ஆனால் டார்க் ப்ளூவாக இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டைகர்னு சொல்லி ஷார்ட் பாடி ஹைஃபின் வெரைட்டி ரெட் டைகர் இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரீடிங் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருக்குது. ஃபுல் கோல்டு இருக்குது. ஓகேங்களா, ஃபுல் கோல்டு வேல் டைலில் மூன்டைலோட இருக்குது. ஸோ இந்த வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் இந்த வெரைட்டி எல்லாமே அவைலபிளா இருக்கு. பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு பிரைஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா 400 இருக்கு உங்களுக்கு பேர். ஓகேங்களா, மூன்டைல் வந்து பாத்தீங்கன்னா பேர் 700 வரும். நான் மூன்டைல் வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்து 400 கொடுத்துருக்கோம். இதே இப்போ என்னன்னா நம்ம 100 பீஸ் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 20 to 25 பீஸ் கிட்ட தான் மேல்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, இது எல்லாமே முக்காவாசி ஃபீமேல் வந்திருக்கு. ஏன்னா நம்ம 100 பீஸ் ஒட்டுக்க எடுக்கிறப்ப எங்களால் இத்தனை மேல் இத்தனை ஃபீமேல் கன்ஃபார்மாக போட முடியாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மிக்சிங்ல தான் போட்டுருக்காங்க. அதில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மேல் தான் வந்திருக்கு, கம்மியாக தான் மேல்ஸ் வந்திருக்கு. 100 பீஸ்ல ஒரு 20 பீஸ் தான் மேல்ஸே மொத்தமாக வந்திருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாவா எடுங்க. ஓகேங்களா, ட்ரையாவா எடுத்தா இன்னும் கொஞ்சம் ரேட் குறைச்சு கொடுக்கலாம். இல்ல ஒரு மேலுக்கு 4 ஃபீமேல் எடுத்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ரேட் நம்ம குறைச்சிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மாலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி நம்ம ப்ரீட் பண்ணி சேல் பண்ண ஆசைப்படுறீங்க, கண்டிப்பாக நம்மகிட்ட மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ரேட் வந்து நம்ம எந்த அளவுக்கு குறைச்சு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குறைச்சு ஆல்ரெடி நம்ம குறைச்சு தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நம்மளுக்கு நீங்க நிறைய பேர் எடுத்தீங்கன்னா நம்ம இன்னமும் ரேட் உங்களுக்கு குறைச்சு கொடுக்கலாம். மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1500 3000 4000 வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் 700 400 ரொம்ப கம்மியான ரேட்டில் பேர் 400 700 கேட்டிருக்கோம். பட் என்னன்னா ஹோல்சேலுக்கு வந்து கிடையாது. பேராக தான், அதாவது பேரானா நம்ம ரீட்டைல் ப்ரைஸுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம், ஹோல்சேலுக்கு கிடையாது. ஓகேங்களா, நம்ம எடுத்தது ஹோல்சேல் ப்ரைஸுக்கு எடுக்கலாம். நம்ம ரேட் எவ்வளோ கொடுத்து தான் எடுத்திருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா, நீங்கள் 1 ட்ரையோவாக எடுங்க, நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரேட்டில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ட்ரையோனா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மேல் 2 ஃபீமேல். ஓகேங்களா.